ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிலே பிரியமாய் இருக்கிறேன். மார்க்கு 1:11. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கப் போகின்ற வேத வசனம் ஒரு அழகான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று இந்த அழகான அருமையான பாசம் நிறைந்த ஒரு தகப்பனின் சத்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. இந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரன் என்று சொல்லும்போது நான் மிகவும் நேசிக்கிற ஒரு குமாரன், எனக்கு மிகவும் பிரியமான ஒரு குமாரனாய் நீ இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த நீர் என்கிற வார்த்தை கூட எவ்வளோ மரியாதையாக அந்த இடத்துல தன்னுடைய மகனுக்கு பிதா கொடுக்கின்ற ஒரு மரியாதையும் ஒரு கனத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய நேசகுமாரன். அப்போ இந்த குமாரன் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு குமாரனாய், தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான காரியங்களை, தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தை, தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவு செய்கிற ஒரு குமாரனாய் இந்த குமாரன் இருந்திருக்கிறார். எல்லா பெற்றோர்களும் இந்த வார்த்தையை சொல்லிட மாட்டாங்க, அப்பா நீ எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகன்பா, நீ எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகப்பா, என்ன இந்த மக தான் பார்த்துக்கிட்டான், இந்த மக தான் செஞ்சான், இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஒரு சிலவங்க இந்த வார்த்தையை பிள்ளைகளை பார்த்து சொல்லவே மாட்டாங்க. என் பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்கள், அதுங்களா இப்படி அப்படி, 2 பிள்ளைங்களும் வேஸ்ட்டு, இந்த பிள்ளைங்களை பெற்றதுக்கு ஒரு தென்னை மரத்தை பெற்றிருந்தா 4 தேங்காய் காய்ச்சிருக்கும், இப்படி அநேக விதத்தில் சொல்லுகின்றோம். ஆனால் நம்முடைய பிதா, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த உறவை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு அழகாய், எவ்வளவு பாசம் நிறைந்தவராய், எவ்வளவு தேவனுக்கும் அவருக்கு இருக்க அந்த உறவை நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு அழகாக இருக்கிறதுல. அவர் சொல்கிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன், நான் நேசிக்கிற, நான் விரும்புகிற என்னுடைய குமாரன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்கள், ஏன் திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறாரு? பரலோக ஜபத்தில் நீங்கள் பார்க்கலாம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் மகிமைப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ ஆண்டுடைய சித்தத்தை, பரலோகத்தில் என்ன இருக்கோ அதை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் செய்தார். ஆண்டுடைய சித்தத்தை எல்லாம் செய்தார். ஆண்டோடு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கீழ்ப்படிந்தார். சிலுவை வரைக்கும் அவர் கீழ்ப்படி. அதான் சொல்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல. அப்போ சிலுவையின் மரணம் வரைக்கும் தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தை அவர் செய்தவராய் இருந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய உலகத்து பெற்றோருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சரி, அதை நம்ம பக்கம் வச்சுட்டு நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா? இல்லை அந்த சித்தம் இந்த பூமியில் நடப்பதற்கான காரியங்களை நம்ம செய்கிறோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக என்று நம்ம சொல்கிறோமே. பரலோகத்தினுடைய தரிசனம், பரலோகத்தினுடைய சித்தம், பரலோகத்தினுடைய பாரம், வாஞ்சைகளை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இங்கே இருந்து நாம் செய்கிறோமா? இல்லை அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமா? அப்போ பரலோகத்தினுடைய சித்தத்தை நம்ம தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் எல்லோரும் சேர்க்கப்பட வேண்டும். அந்நியர், நல்லார், பொல்லார் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு அடியாக நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? ஒரு உதாரணமாக நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? அப்போ நீங்களும் நானும் இந்த காரியத்தை செய்யும் பொழுது, பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது, பிதா சொல்லுவார், நீ என்னுடைய நேசகுமாரன். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ என்னுடைய நேசகுமாரன். அவருடைய நேசகுமாரனாய் நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய பிதாவாகிய கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நாம் செய்வோம். இதுவரைக்கும் நீங்கள் செய்யலையா? செய்வதற்கு நீங்கள் முன்னடியாக ஒரு காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே,
ஆண்டவரே, நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னீங்களப்பா. ஆமாண்டவரே, நாங்களும் உமக்கு பிரியமான ஒரு குமாரனாய் உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. ஒருவேளை நாங்கள் இவ்வளவு நாள் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யலைனா ஆண்டவரே, இனி வரும் நாட்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்து உம்முடைய குமாரனாய் நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.